வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்ற உதயநிதி ஸ்டாலின் அறிக்கைக்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் கடும் கண்டனம். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்ற தமிழக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் விடுத்த அறிக்கையை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் வன்மையாக கண்டிப்பதாக அதன் தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா கூறினார். இத்தகைய கருத்துக்கள் மலேசியாவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் உணர்வுகளை ஆழமாக புண்படுத்தியுள்ளதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்து மதம் என்பது பரவலாக அறியப்படும் சனாதன தர்மம் உலகின் பழமையான ஆன்மீக மரபுகளில் ஒன்றாகும். அமைதி, கருணை, சகவாழ்வு மற்றும் அனைத்து உயிரினங்கள் மீதான மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு வாழ்க்கை முறையாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் இந்த தர்மத்தின் கொள்கைகளை அரசியல் ரீதியான விமர்சனங்களால் அழித்து விடவோ அல்லது குறைத்து விடவோ முடியாது. இது வரும் தலைமுறைகளுக்கு மணிக்குலத்தை வழிநடத்தும். சனாதன தர்மம் பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்து தத்துவத்தை பற்றிய தவறான புரிதலையும் தவறான சித்தரிப்பையும் கொண்டதாகவும் தான்ஸ்ரீ நடராஜா அவ்வாறு கூறினார். இந்து போதனைகள் அனைத்தும் மனிதர்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவதோடு சமுதாயத்தின் இயற்கையிலும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கின்றன. வர்ண கோட்பாடு என்பது பிறப்பின் அடிப்படையில் ஒடுக்குமுறையை உருவாக்குவதல்ல. அது குணங்கள், திறன்கள் மற்றும் தொழில்களை அடிப்படையாக கொண்டது. இதே போன்ற தொழில்முறை வகைப்பாடுகள் நவீன கால உலகெங்கிலும் உள்ள சமூகங்களில் காணப்படுகின்றன. அரசியல் காரணங்களுக்காக இந்து நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக பிரிவினையும் வெறுப்பையும் தூண்டும் வகையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது வருத்தமளிக்கிறது. எந்த ஒரு மதத்தையும் அழிப்பதாகவோ அல்லது ஒழிப்பதாகவோ அழைப்பு விடுக்கும் அறிக்கைகள் பள்ளின மற்றும் பல மதங்களை உள்ளடக்கிய சமுதாயத்திற்கு பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான செயலாகும். அரசியல் அமைப்புகளுக்குள் இருக்கும் குறைகளை அலட்சியம் செய்துவிட்டு சனாதன தர்மத்தை குறை கூறுவது பொருத்தமற்றது. மலேசிய இந்து பக்தர்களோடு இணைந்து கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் இத்தகைய இழிவான கருத்துக்களை கூறும் தலைவர்கள் தங்கள் அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும். இந்தியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் உறுதியாக வலியுறுத்துகிறது. இந்துக்கள் அமைதியை விரும்பும் மக்கள். நாங்கள் ஒற்றுமை, பரஸ்பர மரியாதை மற்றும் மத நல்லிணக்கத்தை நம்புகிறோம். அதே சமயம் எங்கள் நம்பிக்கையின் கண்ணியத்தையும் புனிதத்தையும் சிதைக்கும் அநீதியான தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் உறுதியாக நிற்போம் எனவும் தான்ஸ்ரீ நடராஜா மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.